அப்பா, ஹே படி, ரோபோட் எப்படி ஒர்க் ஆகும்? அவன் நினைச்சிட்டான் ரோபோட்னா மனுஷங்க மாதிரி தனியா யோசிச்சு நடக்கும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ரோபோட்னா ஒரு மெஷின், ஆனா ஒரு ஸ்பெஷல் மெஷின். அதுல 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், சென்சர்ஸ். இது நம்ம ஐஸ், இயர்ஸ் மாதிரி. ரோபோட்க்கு ரியல் ஐஸ் இல்ல, ஆனா கேமரா இருக்கும். அது பார்த்து தெரிஞ்சுக்கும் முன்னாடி ஏதாச்சும் இருக்கா, லைட் இருக்கா, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னுலாம். நெக்ஸ்ட், பிரெயின். இது ஒரு கம்ப்யூட்டர். இதுதான் ரோபோட்டோட திங்கிங் சென்டர், நம்ம பிரெயின் மாதிரி. ஆனா இது நம்மள மாதிரி யோசிக்காது. ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். லாஸ்ட், ஆக்ஷன். மோட்டார்ஸ், வீல்ஸ். இதுதான் ரோபோட் மூவ் ஆகிற பார்ட். நடக்கும், திரும்பும், ஒர்க் பண்ணும். இப்போ ஒரு சிம்பிள் கம்பேரிசன் பார்ப்போம். ஹியூமன்னா நம்ம யோசிச்சு டிசிஷன் எடுப்போம், ஃபீல் பண்ணுவோம், சில நேரம் கன்ஃபியூஸும் ஆகும். ரோபோட்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது தான் ஃபாலோ பண்ணும், ஃபீல் பண்ணாது, கன்ஃபியூஸ் ஆகாது, ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியம், ரோபோட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா கொடுக்கணும். எக்ஸாம்பிள், டிவியை போடு அப்படின்னு சொன்னா அது டிவியை எடுத்து கீழே போடும், நம்ம சிட்டி ரோபோட் மாதிரி. அதனால நீங்க கிளியரா சொல்லணும், டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு. அப்பதான் சரியா செய்யும். சோ ஹியூமன்ஸ் மீனிங் புரிஞ்சுப்போம், ரோபோட்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணும்னா பார்க்கும், டிசைட் பண்ணும், மூவ் பண்ணும். இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் தான் ஃபியூச்சர் சயின்டிஸ்டா கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்றேன். கியூரியஸா இருங்க, லேர்ன் பண்ணுங்க, நீங்களும் ஒரு ரோபோட் கிரியேட் பண்ண முடியும். பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.